ஐயன் தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்து காட்சி தரும் பொழுது சிவபெருமானே தட்சிணாமூர்த்தியாக மாறினார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம்னா, நிறைவாயிருங்கள் நிறைவாயிருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் இது. நம்ம கிறிஸ்துவ மதத்தில் வைக்கக்கூடிய இந்த முதிரை உஷாஸ் முதிரை என்று சொல்லக்கூடிய முதிரை. இது உங்களுடைய ஆள் மனதிற்குரிய முதிரை. நீங்கள் எந்த மதத்துக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. இந்த முதிரையை வச்சுட்டு முட்டிங்கால் போட்டு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அது நடந்தே தீரும். இது உண்மை. இது அடுத்ததாக நம்ம இஸ்லாம் மதத்தில் பின்பற்றக்கூடிய இந்த முதிரை, இது இந்து சமயத்தில் குரு வணக்க முதிரை என்று சொல்லுவோம். இந்த முதிரையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். இதெல்லாமே பிரம்மஞான வசிய முதிரைகள் அப்படின்னு. இந்த நிகழ்ச்சி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நிகழ்ச்சி கிடையாது. இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. முழு நாள் கொடுக்கக்கூடிய பயிற்சியை அரை மணி நேரத்தில் சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு விஷயம் இது. தெரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றிய கட்டுரைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஆவலில் நிறைய புத்தகங்கள், சிடிகள் எல்லாமே போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் வாங்கி பொறுமையாக உட்காந்து பயன்படுத்தி பழகுங்கள். மலேசியாவில் எனக்கு ஒரு பெருமை. தமிழர்கள் மறந்த தமிழை எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திய பெருமைக்குரிய நாடு இந்த மலேசியா. அந்த வகையிலே இந்த முதிரையையும் நீங்கள் தான் அடுத்தடுத்த நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு எல்லாம் உள்ள சித்தர்கள் அருள் புரிய வேண்டும். நான் சிறந்த பேச்சாளர் கிடையாது. ரொம்ப கோர்வையெல்லாம் பேசி உங்களை வசியப்படுத்த தெரியாது. இருந்தாலும் சொல்ல வந்த விஷயத்தை முடிந்த அளவுக்கு சொல்லிவிட்டு செல்கிறேன். இந்த முத்திரைகள் நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு உடல், மனம், ஆத்மா என்ற 3 நிலைகளிலுமே வேலை செய்யும். இந்த முத்திரைகளினுடைய தேவை என்பது நமது உடல் மொழி என்று சொல்லலாம். உடம்புக்கென்று ஒரு மொழி இருக்கிறது, சைகை. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? வான்னு அர்த்தம். இந்த விரலுக்கு வாதான், சி வா, சரிங்களா? இந்த விரலுக்கு பெயர் வா. கூப்பிட்டா வான்னு சொல்லுவோம். வசியம் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க. குபேர முத்திரை. உங்களுக்கு தொழில், வேலை, குடும்பம் எதில் உங்களுக்கு நிம்மதி வேணுமோ வாவையும் சீயையும் யாவையும் சேர்த்தீங்கன்னா வசிய முத்திரை. இதெல்லாமே பஞ்சபூத பிரம்மஞான வசிய முத்திரைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கு எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் தேவைப்படுது. இல்லாட்டி நம்ம எதையும் நம்ப மாட்டோம். துரதிருஷ்டவசமாக நம்மளுடைய ஆதாரங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. சித்தர்கள் நூல்களில் கிடைச்ச 1-2 வச்சுட்டு நம்ம எல்லாருமே பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அழிந்து போய்விட்டது. மீதி இருக்கக்கூடியவை பரிபாசைகளாக இருக்கிறது. பகிர்ந்தளிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு வியாபார தந்திரவாதிகளாக மாறிவிட்டோம். அதனால் வேறு வழி இல்லை. கிடைத்தவரை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நல்லவர்களை தேடி பிடித்து அவர்களிடம் சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை என்னால் காமிக்க முடியாது. இந்த முத்திரைகளை பயன்படுத்திய யாராவது, நான் மலேசியாவில் இதுவரைக்கும் ஏறக்குறைய நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கிறேன். இந்த முத்திரைகளை பயன்படுத்தின யாராவது ஒருத்தர் ஏதாவது நல்லது நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு இங்கே ஆள் இருக்கிறீங்களா? யாராவது இந்த முத்திரையை நான் பயன்படுத்தினேன், எனக்கு ஏதாவது பயன், அந்த மைக்கில் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சற்று முன்பு எனக்கு மிக கடுமையான இருமலாக இருந்தது. இப்போ நான் ஐயா பின்னால் உட்காந்து தான் இருமிட்டு இருந்தேன். உடனே ஐயா பின்னால் திரும்பி எனக்கு ஒரு முத்திரை சொல்லி கொடுத்தாங்க. அந்த இருமல் நிற்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு 10 நிமிடம் கிட்ட நான் செய்தேன். எனக்கு இருமல் இல்லை. நன்றி அம்மா. போய் அந்த அடிக்குழாயில் போய் தண்ணியை அடித்து குடிக்கலான்னு போனால் மேலே அப்படி ஒரு டம்ளரில் தண்ணி இருந்துச்சு. பாலைவனத்தில் ஒரு அடிக்குழாயில் ஒரு டம்ளர் தண்ணி இருந்தால் அது இறைவன் செயல் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை, இல்லையா? உடனே அவர் என்ன நினச்சாரு? தண்ணி எடுத்து குடிக்கலான்னு எடுத்தார். கீழே ஒரு பேப்பர் எழுதி வச்சிருக்கிறாங்க. இங்கே வச்சிருக்க மாதிரி சீக்கிரம் பேசி முடிக்கவும் எழுதுகிற மாதிரி பாலைவனத்தில் எழுதி வச்சுருந்தாங்க. என்ன எழுதி வச்சுருந்தாங்க? இந்த தண்ணியை குடிக்காத, அடப்பாவீங்களா, தண்ணியை வச்சு அதை குடிக்காதன்னு எழுதி வச்சா என்ன பண்ணுறது? அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, இந்த தண்ணியை இந்த குழாயில் ஊற்றி அடிக்கவும் நிறைய தண்ணீர் வரும்னு எழுதிருந்துச்சு. நீங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? எதுக்கட வம்பு, கிடைச்ச தண்ணியை குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவரும் அப்படிதான் நினைச்சாரு. ஆனாலும் ஒரு நிமிடம் சுற்றுமுற்றி பார்த்தார். எப்பவுமே இந்த மாதிரி குழப்பங்கள் வரும்பொழுது
நாம் உணர்ச்சி மயமாக சிந்திப்பதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். அப்போ அவர் சிந்திக்கும் பொழுது என்ன பண்ணார் அப்படின்னா, சரி எதற்கும் இவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு டம்ளரில் தண்ணி வச்சவன் எழுதி வச்சிருக்கிறான்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி அந்த குழாயில் ஊற்றி அடித்தார். 5 முறை அடித்தார், 6 முறை அடித்தார், 10 முறை அடித்தார், தண்ணி வரல. அப்போ தான் அவர் நினச்சார், நம்மளை மாதிரி ஒரு லூசு போய் எவனாவது இருப்பானா, கிடைச்ச தண்ணியையும் குடிக்காமல் இந்த குழாயில் ஊற்றி அதை வந்து இப்படி பயன்படுத்த முடியாமல் ஆக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி பண்ணார். ஆனால் வேறு வழி இல்லை, திரும்பி போகவும் முடியாது, தண்ணி குடிச்சே ஆகணும். நிர்பந்தத்தின் மூலமாக அவர் மறுபடியும் அந்த குழாயை அடிச்சுக்கிட்டே இருந்தார். 15 தடவை ஆச்சு, 16 தடவை ஆச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. 17 தடவை, 18 தடவை இல்லை. 19ஆவது தடவை அடித்த உடனே தண்ணி கொட்டுச்சு, நிற்கவே இல்லை. தண்ணி நிறையா குடித்தார், குளித்தார், அப்புறம் தண்ணி நிற்கலை. சரி, ரொம்ப டயர்டாகி போச்சு. துணியெல்லாம் துவைச்சார், எல்லா வேலையும் பண்ணார். மறுபடியும் அந்த டம்ளரில் தண்ணியை பிடிச்சி மேலே வச்சார், அந்த பேப்பரையும் வச்சார். வச்சுட்டு சந்தோஷமாக திரும்பினார். தண்ணி நின்றுச்சு. ஒரு 10 அடி நடந்து போயிருப்பார். என்ன தோணுச்சோ தெரியல, திரும்பி வந்தார். என்ன பண்ணியிருப்பார் சொல்லுங்க? அதுதான் நம்மளுடைய மனித மனம். அவர் என்ன பண்ணாரு, இது வேலை செய்கிறது, 19 முறை அடிக்கவும்னு எழுதி வச்சுட்டு போனார். ஆதாரங்கள் தேவைப்படுகிறது நமக்கு, இல்லாட்டி நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். அதற்காகத்தான் அந்த அம்மாவை நான் உங்களுக்கு முன்னாடி பேச சொன்னேனே தவிர வேற ஒன்றும், இது ஒரு வியாபார தந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க இங்கே இருமாவாங்கன்னு எனக்கு தெரியாது. வந்து உட்காந்து இருமிட்டு இருந்தாங்க, செய்ய சொன்ன செஞ்சாங்க. நீங்கள் ஏதோ நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சும்மா போயிடக்கூடாது இல்லைங்களா? இது வேலை செய்கிறது என்று நீங்கள் உணர வேண்டும். அதற்காக அது 19 முறை அடியுங்கள் என்று சொன்ன ஒரு கதைக்காக சொல்லப்பட்டது. சரி நண்பர்களே, கொடுத்த நேரம் மிகவும் குறைவு. ஆகையினால் இந்த முத்திரைகளை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக ஏறக்குறைய மனிதனுடைய உடம்பில் வரக்கூடிய 4448 விதமான நோய்களையும் தீர்க்க முடியும். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. கோவையிலிருந்து கண்ணா அறக்கட்டளை மூலமாக இதுவரை நேரடி பயிற்சியின் மூலமாக ஏறக்குறைய 1.5 லட்சம் பேருக்கு இந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறோம். தொலைக்காட்சி மற்றும் வானொலி மூலமாக கணக்கே தெரியாது, அவ்வளவு மக்களுக்காக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பயன்படுத்தினால் மட்டும் பத்தாது, மற்ற எல்லாரையும் நான் உங்கள்கிட்ட சத்தியமெல்லாம் வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். தயவுசெய்து இந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை படித்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு 10 பேருக்குனாச்சும் சொல்லிக் கொடுங்க. ஏனென்றால் மிகவும் எளிய விஷயங்கள். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலையை இந்த ஒரு முத்திரை உடனடியாக செய்யும். இப்பொழுது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் யாராவது கொடுத்தாங்களா? உங்களுக்கு யாரும் வாங்காதவங்க தயவு செஞ்சு வாங்கி பத்திரமா உங்கள் பாக்கெட்டில் வைங்க. வெளியில் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னா, ஞானம் அடைவது, தியானம் செய்வது என்பது மிக 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 முக்கியம். முக்கியமா இல்லைங்களா? மனிதனாக பிறந்தவன் தியானம் செய்ய வேண்டும், வாழ்நாளில் அவன் ஞானம் அடைய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு ஒரே ஒரு தகுதி வேண்டும். அது என்ன தகுதி சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரே நிமிடத்தில் சொல்லுங்க. ஐயா, புலனடக்கம் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் திருப்பி உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். முயற்சி வேண்டும், பயிற்சி வேண்டும். சொல்லுங்க. ஆரோக்கியமா இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ரைட்டு. எப்படி இருந்தாலும் முதல்ல உயிரோடு இருக்கணும். அந்த உயிரோடு இருக்கிறதுக்கான வழியை தான் நான் அதில் சொல்லியிருக்கிறேன். கையடக்க பேப்பரில் உங்களுடைய உயிர் அடங்கி இருக்கிறது. இது என்னென்னா, ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, நெஞ்சு வலி வந்தவங்க, ஏற்கனவே இங்கே நிறைய பேர் நெஞ்சு வலி மாத்திரை ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க, நாக்கு கடியில் வைக்கக்கூடிய ஒரு மாத்திரை கொடுத்துருப்பாங்க. விஞ்ஞானத்தினுடைய படைப்பு, அருமையான மாத்திரை அது. உங்களுடைய இருதய ஓட்டத்தை உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு மாத்திரை. அந்த மாத்திரையை நீங்கள் போட்டிங்கன்னா 46 வினாடியில் உங்களுடைய ஹார்ட் சரியாகும். யாராவது பயன்படுத்தியிருக்கிறீர்களா? உண்மைதானா? நான் சொல்ல விஷயம் உண்மைதானா? உண்மை. அதே வேலையை உங்களுடைய ஆள்காட்டி விரலை எல்லாரும் இப்படி வைங்க. அப்படியே உங்களுடைய பெருவிரலை கொண்டு வந்து நடுவிரலும் மோதிர விரலும் தொட்டு சுண்டு விரலை நீட்டுங்க. ஆண்டனா மாதிரி ஆள்காட்டி விரலை மடக்கி நடுவிரலும் மோதிர விரலும் சுண்டு விரல் அப்படி நீட்டுங்க. 2 கையிலையும் செய்யுங்க. இதை செய்தீர்கள் என்றால் 16 வினாடிகள் உங்கள் இருதயம் சீராகும். மாத்திரை எக்ஸ்பைரி ஆயிடுச்சா என்னன்னு தேவையில்லை. மெடிக்கல் ஸ்டோரில் போய் வாங்க வேண்டியதில்லை. உங்கள் கையில் நீங்கள் பயன்படுத்தலாம்.
இது வரைக்கும் எனக்கு ஹார்ட்லலாம் அப்படி ஒன்றுமே இல்லையே அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து தினமும் 10 நிமிடம் காலையில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனையே வராது. இந்த மாதிரி 4448 வியாதிக்கும் முத்திரைகள் இருக்கிறது, சிடிகள் போட்டிருக்கிறோம். நேரமின்மை காரணமாக நான் உங்களிடம் முழுமையாக சொல்ல முடியாது. இதில் உயிரோடு இருக்கிறதுக்கான அந்த முத்திரை இருக்குது. எல்லோரும் வாங்கி பத்திரமா வச்சு செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு போட்டால் மட்டும் பத்தாது, இதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. இப்படி தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் எந்திரிச்சார். ஐயா, இந்த முத்திரை வேலை செய்யறதில்லை அப்படின்னு. நான் ஏற்கனவே ஏதோ ஒரு 10 லட்சம் பேருக்கெல்லாம் நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டோமே, இப்போ செய்ய மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படிங்க அந்த முத்திரை செஞ்சீங்க அப்படின்னா அவர் என்னை விட ரொம்ப வேகமாக அழகாக செஞ்சு காமிச்சார். ரொம்ப தானே நல்லா செய்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு. எப்படி இது செய்யலைன்னு சொல்கிறீங்க? எங்கள் ஆஃபீஸில் கிளர்க்குங்க கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவர், நல்லா வேலை செய்வார். அவருக்கு ஒரு 48 வயசாச்சு, 50 வயசாச்சு. சரிங்க, சொல்லுங்கள், விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி, படபடப்பு, ஒரே மயக்கமாக வந்துட்டார். அப்புறம் என்ன பண்ணீங்க? அவர் முன்னாடி போய் உட்காந்துட்டு முத்திரை செஞ்சேன், செத்து போயிட்டாரு. இது எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்தாலும் நாம் சமயோசிதமாக அறிவை பயன்படுத்தாவிட்டால் அந்த அறிவினால் பயனில்லை. ஆகையினால் நண்பர்களே, இந்த முத்திரையை அவரவர் பயன்படுத்துவதற்கு. புக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி உடனே எல்லாரும் முத்திரையை போட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டு எல்லாருக்கும் வசூல் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. இது நீங்கள் செய்வதற்காக சொல்லிக் கொடுக்கப்பட்ட முத்திரைகள். நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டிய கலையை கற்றுக்கொள்ள வேண்டிய முத்திரைகள். அடுத்த தலைமுறையினருக்கு தயவு செய்து இந்த ஆவணங்களை கொண்டு போய் சேருங்கள். தமிழர்களுக்கே உரிய கலை இது, தமிழர்களினுடைய சித்தர்களினுடைய கலை. நாம் இதை சரியாக பயன்படுத்தாவிட்டால், ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு உங்ககிட்ட தோப்புக்கரணம் போடுறதை பற்றி சொன்னார். இன்டர்நெட்டில் போய் பாருங்கள், சூப்பர் பிரெயின் யோகான்னு ஒன்று இருக்குது. யார் யார் பார்த்துருக்குறீங்க? என்ன பண்ணி கொடுக்குறாங்க? இதில் தோப்புக்கரணம் போடுறத சொல்லி கொடுக்குறாங்க. பேட்டன் ரைட்ஸ் ஹேவிங் அமெரிக்கா. இந்தியாவோ மலேசியாவோ சித்தர்களோ கிடையாது. தோப்புக்கரணம் போடுறது சூப்பர் பிரெயின் யோகா என்று சொல்லி உங்ககிட்ட நல்லா வந்துட்டு இருக்கு. இன்னொரு 6 மாதமோ 1 வருஷமோ இல்லை அடுத்த சித்தர் மாநாட்டில் யாராவது அமெரிக்காவிலேருந்து பேசுவார். நீங்களும் 1000 வெள்ளி கட்டி அவருக்கு பின்னாடி போய் நிற்பீங்க. சரிங்களா? ஆகையினால் நண்பர்களே, நம்மளுடைய தமிழர்கள் என்ற பாரம்பரியத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதற்கு அடிப்படை ஆதாரங்கள் எல்லாமே சித்தர் நூல்களில் இருக்கிறது. சித்தர்களை ஆராய்ந்து பார்ப்பது என்பது மூடத்தனம். அவர்களை கைகாட்டிய காரணத்தை நாம் அறிந்து அவர்கள் பின் செல்வதே நமது ஆரோக்கியத்திற்கு வழிவகுப்பும். இந்த முத்திரைகளை நீங்கள் பயன்படுத்தும் மூலமாக மட்டுமே எந்த வியாதியும் தீரும். நீங்கள் எந்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணாலும் சரி, நாட்டு மருந்து ஃபாலோ பண்ணாலும் சரி, அலோபதி, ஆங்கிலோபதி, ஹோமியோபதி, சித்த மருத்துவம், பாட்டி வைத்தியம், சைனா வைத்தியம், நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் சரி, அது கூடவே இந்த முத்திரைகளையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். விருந்தும் மருந்தும் எத்தனை நாள்? 3 நாளைக்கு தான், அதிகபட்சமாக 3 மாதம் வரைக்கும் தாங்கலாம். பிறக்கும் போது இருந்த நோய்களை தவிர மீது அத்தனை நோய்களும் தீர்க்கப்பட வேண்டிய நோய்களே, எதுவும் தொடர வேண்டிய நோயே கிடையாது. சரிங்களா? இப்படி தான் ஒருத்தர் ஒரு வயசானவர் ஒரு 80 வயசு பெரியவர் ரோட்டில் அப்படியே பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார். கண்ணு சரியாக தெரியாது, காது சரியாக கேட்காது, ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டே இருந்தார். எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை போடுவாங்க. நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? ஒருத்தர் பிச்சை கேட்குறாரு, என்ன பண்ணுவீங்க? காசு போடுவீங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, நான் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடுவேன்னாங்க. பரவாயில்ல, அவங்க உங்களுடைய இறக்க குணம். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான், பலாரும் ஓங்கி ஒரு அற ஆரம்பிச்சான். யார? அந்த பெரியவர். சும்மா இருப்பமானமெல்லாம் பக்கத்தில் உடனே போய் கூட்டம் போட்டுட்டோம். ஏண்டா, அவரே பிச்சை எடுக்கிறாரு, காசு போட முடிஞ்சா போடு, இல்லாட்டி உன் வழியை பார்த்து போய்கிட்டே இருக்க வேண்டியதானே, எதுக்கு பெரியவரை போட்டு அடிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. கேட்டது மட்டும் இல்லை, தர்மடி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம தான் கூடி அடிக்கிறதுனா ரொம்ப குஷியாக அடிப்போமே, அந்த மாதிரி ரெடியானோடனே அப்போ அவன் சொன்னால், நிறுத்துங்க, ஒரே நிமிஷம் நிறுத்துங்க, ஏன் அடிச்சேன்ற காரணத்தை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நீங்கள் அடிங்க அப்படின்னு. ஏன்டா அடிச்ச அப்படின்னு கேட்டேன். அந்த ஆள் கையில் வச்சிருக்கிறது தங்க தட்டிய, அது தெரியாமல் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். அது தினம் உரசி பொழைச்சாலே இன்னும் 100 வருஷத்துக்கு பிழைக்கலாம். அது தெரியாமல் அந்த ஆள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். அதான் அடித்தானா? அவன் அடித்தது கரெக்டாக தப்பா? நாம் கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரியாமல் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஐயா என்னையை காப்பாற்றுங்க, ஐயா என்னையை காப்பாற்றுங்க. யார் நம்மளை அடிக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஆகையினால் நண்பர்களே, வெறும் கை என்பது மூடத்தனம், 5 விரல்கள் என்பது மூலதனம் என்பதை சொல்லி
உங்கள் சிந்தனையை, உங்கள் கவனத்தை, உங்கள் அப்பாயின்மெண்ட்டை எனக்கு கொடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நேரமின்மை காரணமாக சீக்கிரமாக பேசி முடித்து உங்கள் எல்லார்கிட்டையும் மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் வாங்குவதற்கு ஆவலாக இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி.